நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். நாம் ஒன்றில் நிலையாக இருந்தால் நாம் விரும்பக்கூடிய எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எதிர்காலத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரனோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தை மாதம் முதல் பரிபூரணமாக கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. அதனால ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உங்கள் ராசிநாதர் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்து வரும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் எந்த அளவு உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்னாடியே செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 10ல் செஞ்சிருக்கும் சனியோட ஆதிக்கத்தால் முத்தான தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கும். இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பசுவுக்கு மாலை வேளையில் பச்சரிசி வெல்லம் கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்துக்களில் பங்கு, தாய் தந்தையரோட ஆசிர்வாதம், பாக பிரிவினை இதெல்லாம் செய்துக்கிறதுக்கு நேரம் சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். செவ்வாய் உச்சம் பெற்று புதனோடு இணைஞ்சிருக்கிறதால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், அதனால் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியை இந்த மை மாதத்தில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. மாத தொடக்கத்திலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவான். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி லாபாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபம் ஒரு புறம் வந்துக்கிட்டே இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வரலாம், வண்டி வாகனம் பழுது வைக்கலாம், கால்நடைகளால் பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு
பண இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. தை அமாவாசையில் 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு முடிங்க. வீடு கட்டுவது இல்லை ஒரு கடை கட்டுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறது நல்லது. திருமண வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாம். இந்த நேரத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த தை மாதத்தில் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவிக்காக மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அவர்களுக்காக செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதால பெண்களால் அதிகளவு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாமே உத்தியோகத்தில் சக பணியாளர்களோட இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் பெண்கள் கவனமாக கையாளணும். பணம், பொன், பொருள் இதெல்லாத்தையுமே எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. சூரியன் ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பாரு. குறிப்பாக வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சொத்துக்கள் சேர்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. அவரு ரிஷபராசிக்காரருக்கு ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு பார்வையாகவும் 6ஆம் இடத்து பார்வையிலேயும் இருக்கிறாரு சுக்கிரன். அதனால அற்புதமான நேரம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். தொழிலில் அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. அவர் தனாதிபதியான புதன் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்கி வசூல் எல்லாமே உங்களுக்கு சேரும். பஞ்சமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி மருத்துவ செலவு இதெல்லாமே வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வேலை கிடைக்காத ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ரிஷபராசி இளைஞர்கள்லாம் திருமணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது சொல். 10ல் ஒரு பாவி ஏனும் சனி பகவான் இருக்கணும் அப்படிங்கிறது வழக்கு மொழி. அந்த அடிப்படையில் சனி பகவான் இருக்கிறதால மூடி கிடந்த தொழிலுக்கெல்லாம் தற்பொழுது திறப்பு விழா நடத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதம். பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதியவர்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும். உங்களுக்கு தொழிலோட இடத்தை மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. யோசித்து தெளிவான முடிவோட தெளிவான சிந்தனையோடு அடுத்த கட்ட முயற்சிங்க நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பல நாட்களாக நீங்கள் எப்போது வரும் அப்படின்னு காத்திருந்த பதவி உயர்வு இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க போகிறாரு. மகரம் ரிஷபராசிக்கு உச்ச வீடு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு கூடுதல் விரயங்கள்லாம் ஏற்படும். பயணங்கள்லாம் அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க. உறவினர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்வீங்க. கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் வாடகைக்கு குடி வர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க இந்த தை மாதத்தில். அதனால் கூடுதல் வருமானம், உதிரி வருமானம் இதெல்லாம் கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி மேலிடத்து உத்தரவு இல்லாமல் எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம்.
பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, ஊடகத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பகச்சு கொள்ளாமல் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். அரசியல்வாதிகள் எல்லாருமே, உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அது வேண்டாம், கலைஞர்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சக கலைஞர்களுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் கொடுக்கறது நல்லது. பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலிருந்து வந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல் இதெல்லாமே குறையும் இந்த மாதத்தில் ஓரளவு. இருந்தாலும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். சற்று விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லட்சியங்கள்லாம் நிறைவேறும். உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தெளிவான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் உண்டு. செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும்.